பார்வதி, ஏ பார்வதி, ஏய் அத்தை, காலு ரொம்ப வலிக்குதுடி, வந்து அமுக்கி விடுவா. அப்பா அம்மா அம்மா யா ஆத்தா, அந்த பொண்ணுக்கு எனக்கும் என்ன 10 வருஷ பகையா இல்ல வாய்க்கா வரப்பு சண்டையா? அது மூஞ்சி மோகர கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அதுக்கு எனக்கு என்ன இருக்கு சொல்லு? அதுக்காக நம்ம புள்ளைங்க உசுர கிள்ளுக்கீரையா நினைக்க முடியுமா? விஷம் தெரிஞ்சே அதை எடுத்து குடிக்க முடியுமா? தெய்வ வாக்கு என்ன சொல்லிச்சு? 2 ஆம்பளை உசுறு போகும் சொல்லிச்சுல்ல. ஒன்னு உன் புருஷன், இன்னொன்னு உன் புள்ள. கண்டவளை கல்யாணம் பண்ணி வச்சு கட்டின புருஷனையும் பெத்த புள்ளையையும் பறி கொடுக்கணுங்கிறியா? இந்த 2 உசுரை விட அவ உனக்கு முக்கியமா? அவ கழுத்துல இனிமே தொங்க போற தாலி முக்கியமா, இல்ல உன் கழுத்துல ஏற்கனவே தொங்கிட்டு இருக்கிற தாலி முக்கியமா? இது அருந்து விழுந்தா பரவாயில்லையா? ஏன் அத்தை இப்படி அபசகுணமாவே பேசுறீங்க? நான் என்ன கற்பனையா பண்ணி சொல்றேன்? உன் முன்னால தானே தெய்வ வாக்கு சொல்லிச்சே. சொல்லிச்சா இல்லையா? நீ கேட்டியா இல்லையா? கேட்டேன், சொல்லுச்சு. சரி, அதை விடு. என்ன ஒரே காலையும் அமுக்கிட்டு இருக்க? கால் வலினா 2 காலையும் தானே அமுக்கணும். மாறி மாறி அமுக்கு. சே, இத்தனை வயசாச்சு, இத கூட நான் தான் சொல்லி தர வேண்டியிருக்கு. ஏண்டி, குறி கேட்க நாம போன இடத்துல ஒரு அம்மா சொன்னது நீ கேட்டல்ல? ஒரு பொண்ணுக்கு சம்பந்தப்பட்ட மாப்பிளைய கல்யாணம் பண்ண வேண்டான்னு தெய்வ வாக்கு வந்திருக்கு. அதையும் மீறி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த வாரமே அந்த பொண்ணு தாலி அறுத்துக்கிட்டு மூளைய வீட்டுக்கு வந்து நின்றுக்கா. நீ தாலி எடுத்துக்கிட்டு எங்க போவ? உனக்குன்னு யாரு இருக்கிறா? உனக்குன்னு ஒரு வீடு வாசல் இருக்குதா? ஆனா அத கழுதல்ல நீ. மூளைய உன்னை பார்க்கவே சகிக்காது. உன் சைஸுக்கு வெள்ளப்புடவை எங்க விக்கிறாங்கன்னு கூட தெரியலையே. அத்தை, அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்குதா? செல்வா வயித்துல உண்டானப்ப நீ மாசமா கிராமத்துக்கு வந்த. திடீர்னு ஆத்தங்கர படித்துறையில வழுக்கி விழுந்து வயித்துல அடிபட்டுருச்சு. ஆமா. அப்ப என்ன பண்ணோம் நாம? வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டோம். டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ணி குழந்தைய 1 மாசத்துல வெளியெடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பண்ணலாமா வேண்டாமான்னு தெய்வ வாக்கு கேட்கலான்னு கூட்டிட்டு போனீங்க. அப்புறம் சுகப்பிரசவம் ஆகும்னு தெய்வ வாக்கு வந்துச்சு. பிறந்தால தெய்வ வாக்கு நடந்துச்சா? பலிச்சுச்சா? பலிச்சுது அத்தை. இப்பவும் பலிக்கும், எப்பவும் பலிக்கும். அதுதானே தெய்வம். சம்பந்தி வீட்டுக்கு என்ன பதில் சொல்றது அத்தை? அட, அவங்கள பார்த்து நீ ஏண்டி நடுங்குற? தெய்வ வாக்கு இப்படிதான் வந்திருக்குதுன்னு தைரியமா சொல்லு. பக்கத்துலதான் நான் இருக்கேல்ல. ஏதாவது காசோ பணமோ கொடுத்து நஷ்டத்தை சரி கட்டி தொலைங்க. அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா? பிரச்சனை பண்ணா பண்ணட்டுமே. நாம யாரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? முன்னாடி அந்த சம்பந்தியம்மா கொசு மாதிரி இருக்கிறா. ஒரு எத்தனன்னு வச்சுக்க, எரவாணத்துல போய் நிக்க மாட்டா. அத்தை, அது தப்பு அத்தை. அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க அத்தை. சந்தியா மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல தேடினாலும் கிடைக்காது அத்தை. பின்ன மாமனாரையும் கட்டிக்கு போற புருஷனையும் ஒரே கடவாயில போட்டு கரகர கரகரன்னு மென்னு முழுங்குறல்ல. உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிடைக்குமா? கஷ்டம்தான். அந்த பொண்ணு நினைச்சிருந்தா இவர் ஆபரேஷன் எக்கடு கட்டு போகட்டும்னு தாலி கட்டிட்டு போயிருப்பாள்ல. அப்ப என்ன ஆயிருக்கும்?
அப்புறம் என்ன இருக்கும்? என் புள்ள ஆபரேஷன்லயே செத்து போயிருப்பா. பொழைச்சு எந்திரிச்சு வந்திருக்க மாட்டான். பணமாதான் வந்திருப்பா. அத்தை, அதானே நடந்திருக்கும். அதுதாண்டி தெய்வ வாக்கு. சந்தியா எனக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும். வெள்ளை புடவை கட்டிக்க எவ்வளவு ஆர்வம் பாரு இவளுக்கு. சும்மா அதையே ஏன் அத்தை சொல்றீங்க? பொம்பளைக்கு தாலியும் பூவும் பொட்டும் சுமங்கலியா இருக்கிறது தான் சாவர வரைக்கும் முக்கியம். உன் மாமனார் செத்துட்டாரு, நான் இன்னும் உசுரோட இருக்கேன். அவருக்கு முன்னாலேயே எனக்கு சாவு வரலையேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கேன் தெரியுமா? புருஷன் உசுரோட இருக்கும்போதே சுமங்கலியா செத்து போயிடுண்டி. அதுதான் ஒரு பொண்ணுக்கு நல்ல பொறப்பு. இல்லைன்னா நார்ன பொழப்பு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. அதெல்லாம் போகட்டும். உன் புருஷன் என்ன சொன்னாலும் சரி, உன் புள்ள அந்தர் பல்ட்டியே அடிச்சாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்க நீ சம்மதிக்க கூடாது. உன் தாலியையும் உன் புள்ளையோட உசுரையும் காப்பாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. இத பாரு, சந்தியா இன்னைக்கு இருப்பா. நாம வேண்டான்னா அவ வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பா. இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்குது. பார்த்து பதிவிசா நடந்துக்க. உன் பேர சத்தம் கேட்க வேண்டிய வீட்ல ஒப்பாரி சத்தம் கேட்க வச்சிராத. எனக்கு தூக்கம் வருது, அமுக்கி விட்டது போதும் போ. குட் மார்னிங் ஷிபா. குட் மார்னிங் சார். இஸ் எவ்ரிதிங் ரெடி? எல்லாம் ரெடி சார். பெர்ஃபெக்ட். நான் கேட்ட டாக்குமெண்ட் அந்த ரிப்போர்ட் எல்லாம் சார். ஓகே சார். இன்னிலேருந்து நம்ம கேஸோட ஹியரிங் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியும்? கேஸ் நடக்கட்டும், மகா கிடைக்கிற வரைக்கும் கூட நடக்கும். பட் வேலையா சுப்பிரமணிய ஜாமீனில் வெளியே எடுக்கணும். அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, வர முடியாது சார். அது பரவாயில்ல, தேவைப்பட்ட ஜட்ஜுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ஏண்டா, இந்த வக்கீல் தான் கிடைச்சான உனக்கு? சும்மா இருங்க, அவசரத்துக்கு இவன் தான் கிடைச்சான். மாமா. பாபா. மகா கொலை வழக்கு சுப்பிரமணி. சுப்பிரமணி சுப்பிரமணி சுப்பிரமணி. வணக்கம். யுவர் ஆனர், நான் சுப்பிரமணி தரப்புல ஆஜராகிறேன். யுவர் ஆனர், நான் ராஜசேகர் தரப்பில் ஆஜராகிறேன். விசாரணை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், கோடீஸ்வரி மகாவை கொலை செய்து எரித்து கொண்டதாக சுப்பிரமணி வாக்குமூலம் கொடுத்துள்ளதால் இப்போது விசாரணை கைதியாக ஜெயிலில் உள்ளார். அவருக்கு எதிரான ஆதாரங்களை ஏற்கனவே கோர்ட் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆகவே மகாவை ஈவிரக்கமில்லாமல் கொலை செய்த சுப்பிரமணிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், மகா என்ற மகாலட்சுமி ஒரு கோடீஸ்வரி. அவரிடம் வேலை பார்த்தவர் எனது கட்சிக்காரர் சுப்பிரமணி. மகா திடீரென்று ஒரு நாள் காணாமல் போய்விட்டார். அவர் கொலை செய்து எரிக்கப்பட்டார்.
அவரை கொலை செய்தது எனது கட்சிக்காரர் சுப்பிரமணியன் தான் என்று கூறுவதற்கு எந்தவிதமான ஆதாரமும் இல்லை. மேலும் தவறான பல தகவல்களை மோசடியாக தந்து அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இருங்க, 4 வார்த்தை கூட அவர் பேசல, அதுக்குள்ள அப்ஜெக்ஷனா? யுவர் ஆனர், மோசடி என்ற வார்த்தையை இவர் உபயோகித்தார், அது தவறு. அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். ஐ எம் சாரி யுவர் ஆனர். தவறான தகவல்களை கொடுத்து கோர்ட்டை அவமரியாதை பண்ணியிருக்காங்க யுவர் ஆனர். மகா இன்னும் சாகல. இறந்ததாக கூறப்பட்டது மகாவே இல்ல. இது ஒரு பொய் ஜோடனை வழக்கு யுவர் ஆனர். அதை இன்னைக்கே ஆதாரபூர்வமா விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்படும். விசாரணை கைதியா கிட்டத்தட்ட 4 மாதமா ஜெயில இருக்கிற எனது கட்சிக்காரர் சுப்பிரமணிய ஜாமீன்ல விடுவிக்கிறது மட்டும் இல்ல, இந்த பொய் வழக்கிலிருந்து விடுவிக்கணும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ராஜி, அப்பாவோட கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல. ரொம்ப டென்ஷனா இருக்கு. அபி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி பாப்போமா? அவ போனே எடுக்கல. கோர்ட்டுக்குள்ள இருக்காங்க போல இருக்கு. சைலண்ட்ல போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, லீலாக்கு ஃபோன் ட்ரை பண்ணலாமா? This number is currently switched off. Please try again later. உங்க லீலா சித்திக்கு அபியே எவ்வளவோ பரவாயில்ல, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. அப்பா இன்னைக்கு வந்துருவார்ல, அவருக்கு பெயில் கிடைச்சிரும்ல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்க்கட்சி வக்கீல்தான் தவறான தகவல்களை கோர்ட்டில் தெரிவிக்கிறார். இறந்தது மகாதான் என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் டாக்டர் தெரிவித்துள்ளார். இதை வாக்குமூலமாக சுப்பிரமணியே கோர்ட்டில் பதிவு செய்துள்ளார். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் மிரட்டப்பட்டிருக்கிறார் யுவர் ஆனர். அவரை மிரட்டினது யாரு? ஆதாரம் இருக்கா? இந்த கேஸை விசாரித்து வந்த இன்ஸ்பெக்டர் குமார் மர்மமான முறையில் தாக்கப்பட்டு இப்போ கோமா நிலைமையில இருக்கார் யுவர் ஆனர். அவர் எந்திரிச்சா அவரை மிரட்டியது யாரு, கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யாரு, கொலை செய்தது யாரு, இந்த மாதிரி எல்லா விவரங்களும் தெரிய வரும். அது நிரூபிக்கப்படும் வரை இது பொய் ஜோடனை வழக்கென்று நீங்கள் எப்படி கற்பனையாக சொல்லலாம்? ஷபாஷ். யுவர் ஆனர், மகா சொத்தை ராஜசேகர் நிர்வகிக்கும் வழக்குல அந்த டாக்டர் கூறிய தகவல்கள் எல்லாமே போய் என்பது இந்த கோர்ட்ல நிரூபிக்கப்படும் யுவர் ஆனர். இறந்தது மகா என்பதற்கான லேப் ரிப்போர்ட் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. சமர்ப்பிக்கப்பட்டது மகாவின் பிளட் குரூப் மற்றும் அவரது மெடிக்கல் எக்ஸ்ரே ரிப்போர்ட் போன்றவை மட்டும்தான் யுவர் ஆனர். அதற்கும் இறந்து போன பெண் மகாதான் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இறந்து போன பெண் நிச்சயம் மகா இல்லை என்பதே ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எக்ஸிபிட் ABC. இதன் மூலம் நிச்சயம் உங்களுக்கு தெளிவாகும் யுவர் ஆனர். ஏண்டா எடுத்தோன்னே ரிப்போர்ட் தரான், 4 நாள் கழிச்சு கொடுக்கலாம்ல? இது என்ன பழைய சோறா ஃப்ரிட்ஜில் வச்சு கொண்டு வரதுக்கு? இது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு. இப்போ கொடுக்காம எப்போ கொடுப்பாங்க? ஏய், நீ ஏன் ஆளா அவன் ஆளாடா? இப்படியே விட்டீங்கன்னா அவங்க கட்சியில் போய் சேர்ந்துடும். ஏய், எப்பவும் விடமாட்டேன்டா உன்ன. அடுத்ததாக ராஜசேகரின் உதவியாளர் தனா இந்த கேஸில் இருந்து என்னை விலகிக் கொள்ளும்படியும் எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் தருகிறேன் என்றும் என்னை மிரட்டினார். ஐயோ, அதற்கான வீடியோ ஆதாரத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் யுவர் ஆனர். தட் இஸ் எக்ஸிபிட் D. அடப்பாவி.
அச்சாம்பரா பல்ட்டி இப்ப மாறியா? சார் 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 என்ன சார் இது? நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? காப்பாத்துங்க அங்க please. பாரு. இறந்தது மகாதான் என்றால் என்னை ராஜசேகர் குரூப் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விலை பேசுவதற்கும் மிரட்டுவதற்குமான அவசியம் என்ன யுவர் ஆனர்? இதிலிருந்தே இறந்தது மகா இல்லை என்பது நிச்சயமாக தெரிய வருகிறது. அவரை பிறகு விசாரிக்க வேண்டுகிறேன் யுவர் ஆனர். இங்க சில வீடியோ ஆதாரங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. அது கிராபிக்ஸா இருக்கலாம், அதை ஏத்துக்க கூடாது. தனா என்னை சந்திக்க வரும்பொழுது மகாவின் டிஎன்ஏ ரிப்போர்ட் ஜிஹெச்சில் உள்ளது என்று ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் யுவர் ஆனர். அதை உண்மை என்று நம்பிய அவர் அங்கே சென்று லேப் இன்சார்ஜருக்கு பணம் தந்து ரிப்போர்ட்டை மாற்ற முயற்சித்துள்ளார். வழக்கின் பின்னாளில் லேப் இன்சார்ஜ் தென்னவனையும் விசாரிக்க வேண்டுகிறேன் யுவர் ஆனர். இப்பொழுது எனது ஒரே சாட்சியாக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சீஃப் டாக்டர் கிருஷ்ணகுமாரை விசாரிக்க வேண்டுகிறேன் யுவர் ஆனர். பெர்மிஷன் கிராண்டட். டாக்டர் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார் கிருஷ்ணகுமார் கிருஷ்ணகுமார். வணக்கம் ஐயா. டாக்டர் கிருஷ்ணகுமார், நீங்க சென்னையில ஒரு பிரபலமான ஃபாரன்சிக் டாக்டர் இல்லையா? ஆமா. உங்க ரிப்போர்ட் ஏற்கனவே இந்த கோர்ட்ல தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் உங்க ரிப்போர்ட்டை பத்தி நீங்களே நேரடியா சொல்ல முடியுமா? சொல்றேன் சார். ஒரு மனிதனின் மண்டையோட்டு ரேகைகள் எப்பவும் மாறாது. அதை வைத்து இறந்தது இன்னார்தான் என்று சந்தேகமே இல்லாம நிரூபிக்க முடியும். இந்தியாவில் பல வழக்குகள்ல இது போன்ற ஆதாரங்கள் அடிப்படையான உண்மையா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இறந்து போன பெண்ணின் மண்டையோட்டையும் மகாவோட தலைப்படத்தையும் வைத்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே பொருந்தல. ஆகவே இறந்ததா சொல்லப்படுற பெண் மகா இல்ல. நிச்சயமா அது மகா இல்ல. அப்போ மகா இறக்கலன்னு சொல்றீங்களா? இறந்திருக்கலாம், அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆகவே யுவர் ஆனர், மகா இறந்திருக்கலாம் என்று நிபுணரே ஒப்புக்கொள்கிறார். அந்த வழக்கில்தான் சுப்பிரமணி கைது செய்யப்பட்டுள்ளார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவர் எனது கட்சிக்காரரை குழப்ப பார்க்கிறார். இந்த வழக்கு மகா இறந்து விட்டாரா இல்லையா என்பதை பற்றியது அல்ல. இறந்து போனதாக சொல்லப்படும் பெண் மகாவா இல்லையா என்பதுதான் யுவர் ஆனர். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டின்படி இறந்து போன அந்த பெண் மகாவும் அல்ல. மகாவை எனது கட்சிக்காரர் சுப்பிரமணி கொலை செய்யவும் இல்லை. டாக்டர் கிருஷ்ணகுமார், நீங்க போகலாம். நன்றி ஐயா. யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் சுப்பிரமணி ஒரு நிரபராதி. அவரை சிக்க வைக்க பின்னப்பட்ட சதி வலைதான் யுவர் ஆனர் இது. எனது கட்சிக்காரரை கோர்ட் ஜாமீனில் விடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இறந்து போனது மகா அல்ல என்று இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவில்லையே. அவங்க இன்னும் உயிரோடு திரும்பி வரவில்லையே. எனது கட்சிக்காரர் மன உளைச்சலில் இருக்கிறார். ஏனென்றால் அவரது உறவு பெண். மேலும் மகாவுடைய சொத்துக்கள் எல்லாமே முடக்கப்பட்டு விட்டது. இந்த மாதிரி சூழ்நிலையில் சுப்பிரமணியை விடுதலை செய்தால் அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார். உணவு இடைவேளைக்கு பிறகு வழக்கு தொடரும். நீங்க கவலைப்படாதீங்க சுப்பிரமணி. அவங்க கிட்ட சாலிட் எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஜாமீன் எப்படியும் வாங்கிடலாம். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். மாமா சார், மாமா ஒரு நிமிஷம் சார். மாமா சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். மாமா சார் ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம். லீலா, மாமா, இளவரசி எப்படி இருக்கா? அக்கா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். கையோட கூட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சோம். நேரம் ஆகுது, வாப்பா. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். மாமா, அக்கா கிட்ட ஒரு நிமிஷம் பேசிருங்க மாமா. மேடம், உங்களுக்கு பிபி செக் பண்ணோம். மாத்திரை போட்டிங்களா? இல்ல சிஸ்டர். ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஓகே. ஹலோ அக்கா, போன் எடுக்க இவ்ளோ நேரமா? ஒரு நிமிஷம் இரு, மாமா கிட்ட பேச. இந்தாங்க. ஹலோ இளவரசி, எப்படி இருக்கீங்க? ஹலோ, முதல்ல கிளம்பி வா. சும்மா பேசிட்டு இருக்க, போன கூட. ஏற்கனவே தப்பிச்சு ஓடிட்ட.
அதுலயே ஜெயிலர் ரொம்ப கடுப்புல இருக்காரு. முதல்ல போனை கொடுத்துட்டு வாயா. சார் என்ன சார் இப்படி மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிறீங்க? அவர் ஒரு பொண்டாட்டிக்கிட்ட தானே பேசுறாரு. அது ஒரு தப்பா? ஏமா முதல்ல எங்க டியூட்டியை பார்க்க விடுங்க. இவன் எங்க தப்பிச்சு ஓடிட்டா நாங்க தான பதில் சொல்லணும். நேராச்சு வாயா. ஒரு நிமிஷம் சார் சொல்லிக்கிட்டே ஒரு நிமிஷம் இருங்க சார். இறக்க காட்டுங்க சார். இளவரசி பத்திரமா பாத்துக்கமா. ஹலோ ஹலோ எனக்கு இளவரசி அவரை இந்த போலீஸ்காரங்க பேச விடலடி, கூட்டிட்டு போயிட்டாங்க. விடுதலை கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்ஜெக்ட் பண்ணிட்டாருடி. மறுபடியும் மத்தியானம் கேஸ் இருக்கு. அவரை விடுதலை பண்ணி கூட்டிட்டு வராம நானும் லீலாவும் விட போறதில்ல. நீ கவலைப்படாம தைரியமா இருடி. அவரை பார்க்க நான் துடிச்சிட்டு இருக்கேன் அபி. ப்ளீஸ் அழாம இருடி. என்னக்கா? இந்தாங்க. உங்களை எப்ப பார்க்க போறேன்னே தெரியல.